ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த 100 days 100 நாட்கள் ஜெபத்தினுடைய ஒரு ஆயத்த ஜெபத்திற்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஆயத்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 100 நாட்கள் ஜெபத்தை முதலாவதாக ஆண்டவர் அங்கீகரிக்கணும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் பணம் கொஞ்சம் நிறைய பணம் வந்துச்சுன்னா எல்லாருமே வீடு கட்டலாம். கொஞ்சம் காசு இருந்தால் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி கார் வாங்கலாம். இன்னும் அவங்க செய்ய போகிற காரியத்திற்கு ஏற்றது அவங்க கையில் இருந்துச்சுன்னா அவங்களால செஞ்சிட முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் செய்கிறது வாங்கிறது இது பெருசு இல்லை. அந்த காரியத்தில் ஆண்டவருடைய கரம் இருக்கா? ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறாரா? ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாரா? இது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால் நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது இந்த 100 days ஜெபத்தை ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் நம்மோட பேச போகிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. இது எல்லாவற்றை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரே இதில் உங்கள் நடத்துதல் 100% இருக்கட்டும். ஆண்டவரே நீங்கள் இதில் பிரியப்படணும், நீங்கள் இதில் மகிமைப்படணும், நீங்கள் இதில் பேசணும். நீங்கள் கர்த்தருடைய கரம் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஜெபத்தோடு கூட இருக்குமானால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம தோல்வியை நம்ம சந்திக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு ஜெபத்தை நம்ம நடத்திட்டோம் அப்படின்னு நம்ம போகாமல் இது ஒரு வித்தியாசமான அனுபவத்திற்கு நேராக நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இது மாறணும்னா முதல்ல யார் அங்கீகரிக்கணும்னா ஆண்டவர் இதை அங்கீகரிக்கணும். ஆண்டவர் இதை அங்கீகரிக்கணும். ஸோ ஆண்டவர் இதில் எங்கே இருக்கிறார் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே இந்த ஆயத்த ஜெபத்தில் எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 100 days ஜெபத்தை நீங்கள் முதல்ல அங்கீகரிங்க. ஆண்டவரே நீங்கள் முதல்ல அங்கீகரிங்க. இது உமக்கு பிரியமாய் மாறட்டும், உமக்கு சித்தமாய் இது மாறட்டும். ஆண்டவரே உம்முடைய கரம், ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் வழி நடத்தினார், ஆண்டவர் வாய்ப்புகளை உண்டு பண்ணினார், அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாமே உண்மையானது தான். ஆனால் ஒன்று நம்ம மறந்துடவே கூடாது, எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் அந்த காரியத்தில் எதற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கரம் அதில் இருக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய கரம் அதிலே இருக்குமானால் நான் நம்புறேன் மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தரே பார்த்து கொள்ளுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால வரும். அவங்க கெஸ் பண்ணலாம், இந்த குதிரை தான் ஜெயிக்கும், இந்த குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்னலாம் சொல்லலாம். இந்த 100 நாளில் நம்மவும் நிறைய கெஸ் பண்ணலாம், நிறைய விசுவாச அறிக்கை பண்ணலாம். ஆனால் ஜெயம் எப்போ உண்டாகும் அப்படின்னு சொன்னால், இதை யாருடைய கரம் இருக்கணும்னா, ஆண்டவரே உங்கள் கரம், உங்கள் கரம். இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதித்த ஒரு சாட்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஊழியக்காரர் ஒரு நல்ல இடம், அந்த இடத்துல சர்ச்சு கட்டணும்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை வருது. உடனே இரவில் அந்த இடத்தை குறித்து ஒரு பிளான் போட்டு அதற்காக ஒரு காரியத்தை பண்ணி ஒரு இன்ஜினியரை வர சொல்லி அதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்து அந்த செலவுகளையெல்லாம் அவர் கணக்கு பார்த்து உடனே அவர்கிட்ட இருக்கிற பிலீவர்ஸ், அவர்கிட்ட இருக்கிற மூப்பர்கள், யாரெல்லாம் காணிக்க கொடுக்குறவங்க, யார் குடும்பத்தில் எவ்வளோ கொடுக்க முடியும், இது எல்லாத்தையுமே ஒரு அவுட்லைன் கொண்டு அழகாக ப்ரிப்ரேஷன் பண்ணி ஒரு குடும்பத்திற்கு இவ்வளோ ரூபாயை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ச்சை இத்தனை மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சிடலாம் அப்படின்ற அவர் கணக்கு போட்டு பார்த்தா அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சிம்பிள், அவ்வளோதான். இந்த ஃபேமிலி இவ்வளோ ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா இந்த சர்ச்சை இவ்வளோ நாளைக்குள்ளே கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு வந்துச்சு. ஒரு பெரிய சந்தோஷமாயிருச்சாமா.
பரவாயில்லையே, நம்மகிட்டையும் ஆண்டவர் இவ்வளோ ஆள் கொடுத்துருக்குறாங்களே, நம்ம வந்து இந்த சர்ச்சு கட்டுறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சோம், அது ரொம்ப ஈஸியாக முடிச்சு போடலாம் போல தெரியுது, இவ்வளோ ஆட்களை கர்த்தர் தந்திருக்கிறாருன்னு சொல்லி, சரி கடைசியாக படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் சர்ச்சில் இதை அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அதை எடுத்து வைக்கும்போது, ஜெப அறைக்கு போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பேப்பரை கொண்டு போய் வச்சு, இத்தனை ஆட்களை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இதை நடத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து அவருடைய மனசில் கேட்டாராமா, எப்பா உனக்கு எத்தனை பேரை தந்திருக்கிற, நீ கணக்கு போட்டுட்ட, எல்லாம் ஓகே, இவ்வளோ நாளைக்குள்ளே நீ முடிச்சிடலாம், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாராமா. நான் உனக்கு என்ன செய்யணும், நீ வந்து பிளான் போட்டுட்ட, நீ வந்து யார் பணம் கொடுக்கணும் நீ முடிவு பண்ணிட்ட, ஒருத்தருக்கு எவ்வளவு வேணும் நீ முடிவு பண்ணிட்ட, எல்லாத்தையும் நீ முடிவு பண்ணியாச்சு, நான் உனக்கு என்ன செய்யணும், எந்த இடத்துல நான் இருக்கிறேன், நான் உனக்கு எவ்வளவு தரணும், இந்த பிலிவர் இவ்வளவு தருவாங்க, இந்த பிலிவர் இவ்வளவு தருவாங்க, நீ எல்லாத்தையுமே எழுதிட்ட, நான் என்ன செய்யணும் உனக்கு. அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் எழும்பின உடனே உடஞ்சிட்டார். அப்படியே அந்த பேப்பரை எடுத்து சின்ன சின்ன துண்டு துண்டா கிழிச்சு அதை குப்பை தொட்டியில் போட்டுட்டு ஆண்டவரிடத்தில் சொன்னாராமா, ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் லிஸ்ட்டு போட்டு இவங்கெல்லாம் இவ்வளவு கொடுக்கணும், நீங்கள் இதை செய்யுங்கன்னு கொடுக்கறதுக்கு நான் வரல, நான் யாரையுமே நம்பல, இந்த ப்ராஜெக்டில் முழுக்க முழுக்க வேற யாருமே வேண்டாம், நீங்கள் மட்டும் எனக்கு இருந்து பண்ணுனா போதும், நீங்கள் மட்டும் இருந்து எனக்கு செஞ்சா போதும், நீங்க தான் முதன்மையானவர் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் வந்து அன்றைக்கு ஒப்பு கொடுத்து, அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த திருச்சபையை ரொம்ப அழகா கட்டி முடிச்சு கர்த்தரே அதுல மகிமைப்பட்டார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, நம்ம திட்டங்கள் போடுவது பெருசு இல்லை, நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பெரியதல்ல, நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா நீங்க பண்ணும்போது என்ன யோசிக்கணும்னா, முதல்ல எனக்கு இவங்க பணம் கொடுத்தாங்க நான் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு லோனு கிடச்சிச்சு நான் பண்ணிட்டேன், எனக்கு சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆயத்தோன்னு வரும்போது அதில் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, அதில் ஆண்டவர் எங்கே இருக்கிறார், அதில் ஆண்டவர் எங்கே இருக்கிறார், அதில் ஆண்டவருடைய கரம் இருக்கா, அதில் ஆண்டவருடைய சித்தம் இருக்கா, அதில் ஆண்டவருடைய விருப்பம் இருக்கா. ஆண்டவரே நீர் இதில் பிரியப்படுகிறீரா, உமக்கு சித்தமானா இதை வாய்க்க பண்ணுங்க, உமக்கு சித்தம் இல்லைன்னா இதை தடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமான்னு கேட்டால் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன இருக்குதோ நம்ம வந்து துணிகரமாக டக்குன்னு நம்ம பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் வாய்க்க பண்ணுறார், அவர் ரொம்ப ஞானம் உள்ளவர், எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு தான் நம்ம செய்யணும்னு அவர் விரும்புறதில்லை. ஆனால் நான் நம்புறேன், அவருடைய நாலேஜோடு நம்ம பண்ணணும்னா நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் இடரலே இல்லை. அதனால இந்த ஆயத்த ஜெபத்தில் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே இந்த ஜெபத்தில் உங்க சித்தம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க விருப்பம் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க கரம் இதோட இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க நடத்துதல் இதோட இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க ஒன்றும் செய்யவே முடியாது. இது வெறும் இந்த 40 நாள் ஜெபத்திற்காக மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பாருங்க, உலகத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு பிஸ்னஸ் எழுதும் போது முதல்ல அந்த பேப்பரை எடுத்து முதல்ல ஊ அப்படின்னு எழுதி ஒரு கீழே ஒரு லைன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருக்கிற ஃபோட்டோவுக்கு முன்னாடி தீ பந்தத்தை பற்ற வச்சுட்டு அதற்கு பிறகு தான் அந்த பிஸ்னஸையே ஆரம்பிச்சிடுவாங்க. 6 மணி ஆனால் அந்த லைட்டு போடுறதுக்கு முன்னாடி முதல் விளக்க பற்ற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லைட்டே போடுவாங்க. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் வந்து அந்த அவங்க ஆராதிக்கிற கடவுளை முன்னாடி இடத்துல வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்கிறாங்க. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எதற்குமே நமக்கு ஒரு ஆயத்தம் இல்லை, எதையுமே நம்ம ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதேதோ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செஞ்சுருக்கலாம், உங்கள் விருப்பப்படி செஞ்சுருக்கலாம். அதை ஆண்டவர் சிலது வாய்க்க பண்ணியிருக்கலாம், சிலது உங்களுக்கு தோல்வியாய் அமைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த ஆயத்த ஜெபத்தில் முதல்ல ஒப்பு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் கரம்
இந்த 100 days ஜெபத்தில் உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க நடத்துதல் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க பிரியப்படுங்க ஆண்டவரே. அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா சமூகத்தில் முழு இருதயத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. முதல்ல இந்த ஜெப குறிப்பை சொல்லுங்க. அப்பா உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நான் இப்போ துவங்கி இருக்கிற இந்த காரியத்துல உங்க கரம் இருக்கட்டும். என் பிள்ளையினுடைய விஷயத்துல உங்க கரம் இருக்கட்டும். இந்த பிரச்சனையில உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க அதுல இன்ஸ்டியூட் எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவரே, நீங்க வழி நடத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க கரம் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்க இடற மாட்டோம்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹalleluya. உங்க கரம் இருக்கட்டும். எங்க பலத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்க பலத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்க பலத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இருந்துச்சுன்னா, நீங்க இருந்துச்சுன்னா ஆண்டவரே, அந்த அற்புதம் எங்களுக்கு நடக்கும்னு நாங்க நம்புறோம். அதனால இந்த 100 days ஜெபம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியத்தையும் இப்ப நீங்க கரத்துல எடுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. ஒரு விசை கூட கைகளை மேல வெத்தி, என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து இதை வெற்றியா 100 நாட்களும் நம்ம முடிக்கிறதுக்கு கணவன் ஒத்துக்கலாம், மனைவி ஒத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 100 days நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம், நீ பண்ணு அப்படின்னு சொல்லலாம். நம்மளை என்கரேஜ் பண்றவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம். நம்ம நிறைய தீர்மானங்களை எடுத்துடலாம். ஆனா வாய்க்க பண்ணுகிறது யார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் தான் வாய்க்க பண்ணும். அதனால இன்றைக்கு இரவு முழுக்க, நாளைக்கு காலையில் இந்த ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ காலையில் கரெக்டாக 6 o'clock இந்த 100 days-ம் இந்த உலகத்திலே நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்னன்னா, ஞானம் ரொம்ப அவசியம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இந்த உலகத்தில் சந்தோஷமா வாழணும்னா ஞானம் அவசியம். இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும்னா ஞானம் அவசியம். இந்த உலகத்தில் நல்ல பேரோட வாழ்றதற்கு ஞானம் அவசியம். ஏமாறாமல் இருப்பதற்கு ஞானம் அவசியம். அதனால இந்த 100 நாட்களும் டெய்லி காலையில் 6 o'clock நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் சேனல்ல ஒரு 5 minutes அன்னைக்கு நம்ம என்ன ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம் அதை குறித்து ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு காலை 6 மணிக்கு அதை ஆரம்பிக்க போறோம். அந்த ஜெபத்தை நீங்கள் என்னோடு சேர்ந்து அதை சர்ச்சில் எல்லாம் ஆன்லைனில் உங்களுக்கு இருக்குது. ஆன்லைனில் சரியாக 6 மணிக்கு உங்களுக்கு போஸ்ட் ஆகும். அந்த காரியத்தை, அந்த வசனத்தை கேட்டு இந்த ஞானத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இரவில் ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இதில் உங்கள் கரம் இந்த ஜெபத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்போ தான் ஆபத்துகளுக்கு கர்த்தர் விலக்கி மீட்டு கொள்ளுவார்.
நம்ம நல்ல கர்த்தர் அந்த சண்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா பிசாசு வந்து இந்த மாதிரி ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் போது தான் எங்கேயாவது தடுக்கணும்னு நினைப்பான், அதை எப்படியாவது நம்முடைய மனசை கெடுக்கணும்னு நினைப்பான், அந்த கண்டினியூவிலிருந்து நிறைய பேரை எடுக்க பார்ப்பான். ஆனால் நீங்கள் ஒரே பிடியா ஜெபிக்கணும். நீங்கள் இந்த ஜெபத்தை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு தடையும் இல்லாமல் கர்த்தர் கிருபையாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரம் இந்த ஜெபத்தோடு கூட இருக்கும். அவருடைய கரம் இதை செய்து முடிக்கும். அவருடைய கரம் ஒரு பெரிய வெற்றியை காணும்படி செய்யும். இந்த கூட்டம் முடியும் போது ஒரு பெரிய பரலோக மகிமையை நம்ம நிச்சயமாய் காண்போம். அப்படியே சாட்சிகள், ஆயிரக்கணக்கான சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். நம்மை ஒரு சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்துவார். நாம் இதுவரையிலும் சொல்லாத சாட்சிகளை கர்த்தர் சொல்ல வைப்பார். பெரிய சாட்சிகளை ஆண்டவர் நமக்காய் சொல்ல வைப்பார். அவருடைய கரம் இதிலே தோன்ற போகுது. அதில் அற்புதம் இதிலே நடக்க போகிறது. கர்த்தர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி இந்த 100 நாளைக்குள்ள அதை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த 100 நாள் ஜெபத்திற்காக நம்ம வந்து பர்சனலாக நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் ஆகணும். அது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ பாஸ்டர் நடத்துகிறாரு, ஒரு ஜெபம் நடக்குது, நம்ம வாக்கு தத்துவம் பேசுவாங்க, இல்லை ஒரு ஜெபம் நடத்துவாங்க. இந்த ஒரு காரியத்தோடு நீங்கள் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துட்டீங்கன்னா வெறும் ஒரு கூட்டமா இது போயிடும், இது ஒரு ஜெபமா போயிடும். நீங்க என்ன பண்ணணும்னா, பர்சனலா நீங்க வந்து இந்த 100 நாளையில நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத நீங்க தீர்மானிக்கணும். நான் வந்து இந்த ஜெபத்திற்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, பர்சனலா எனக்காக சில ஜெப குறிப்புகளை நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த 100 நாட்களும் என்னுடைய தனி ஜெபத்திலே நான் வைத்து ஜெபிக்கிறதற்காக, அது என்னுடைய தேவையாக இருக்கலாம், என்னுடைய பர்சனல் லைஃபாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஜெப குறிப்புகளை நான் ஆயத்தப்படுத்திட்டே வந்திருக்கிறேன். நான் செய்கிற ஒரு 5 காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் நான் செய்கிறதையே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கல. நீங்கள் வந்து வித்தியாசமாக கூட பண்ணலாம். ஆனால் இந்த 100 நாட்களுமே வந்து பர்சனலாக நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எனக்காக இந்த ஜெபத்தில் ஜெபிக்கும்படியாக ஒரு சில ஜெப குறிப்புகளை நான் வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த காரியத்தை எல்லாம் செய்யுங்க அப்படின்னு நம்பர் 1 முதலாவதாக. இரண்டாவதாக என்ன அப்படின்னா, என்னை வந்து சுத்திகரிப்பதற்காக இந்த 100 டேஸ்ல நான் எதெல்லாம் நான் ரெடி பண்ணணும், நான் எதெல்லாம் சரி பண்ணணும், எனக்குள்ள என்னென்ன இருக்குது, ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், அவருக்கு நான் எந்த விதத்துல நான் வந்து உண்மையா வாழணும், என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஆண்டவரிடத்துல அப்படி ஜெபம் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உணர்த்துங்க, நான் அதில் மாறுறதுக்கு நான் விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட பேசலைன்னா இந்த 100 நாளைக்குள்ளே நான் அவங்கள்ட்ட ஒப்புரவாகிடுவேன். ஆண்டவரே, எனக்குள்ள நிறைய கோபம் வருதுன்னா இந்த 100 நாளைக்குள்ளே ஒரு சாந்த குணம் உள்ளவனா நீங்கள் என்னை மாற்றணும் அப்படின்னு சொல்லி, இரண்டாவதாக என்னுடைய பர்சனலாக நான் வந்து என்ன மாறணுன்றத நான் வந்து நோட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைங்க. இந்த 100 நாட்களில் வெறும் வந்து சத்தியத்தை வெறும் கேட்டுட்டு போறது மட்டும் இல்லை, நீங்க இதை செஞ்சீங்கன்னா தான் இது வேல்யூவா மாறும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முடியுமானால் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு தயவு செய்து உங்களை குறிச்ச ஒரு ஜெப குறிப்பை எழுதுங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இன்னொன்று சொல்லுகிறார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். அப்போ ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். அப்ப நான் நம்புறேன், நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அதை கேட்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்க கேட்கல, அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜெப குறிப்புகளை எழுதுங்க. ஜெப குறிப்புகளை, ஒரு சாட்சி வந்து
ஒரு சாதாரணமான ஒரு வாலிப தம்பி சர்ச்சில் வந்து ஒரு சின்ன வேலையை பண்ணுறவர், ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலையை பண்ணுறாரு. அப்போ ஒரு நாள் எங்கிட்ட வந்து ஒரு நோட்டு, ஒரு டைரியாக அவர் கொடுத்தார். அந்த டைரியில் வந்து என்ன அவர் எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் அவர் அந்த லெட்டரை எழுதியிருக்கிறார், ஒரு ஜெப குறிப்பை எழுதியிருக்கிறார். என்ன ஜெப குறிப்பை எழுதியிருக்கிறார்? ஒரு நாளாவது நான் வந்து அந்த டாலரில் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அவர் எனக்கு அந்த நோட்டை காமிச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜெபம் பண்ணி அந்த நோட்டை காமிச்சு அதில் எழுதியிருக்கு, ஒரு டேட்டு போட்டு, இந்த டேட்டில் நான் டாலரில் உங்களுக்கு ஒரு நாளாவது காணிக்க கொடுக்கணும்னு எழுதியிருக்கு. திறந்து பார்த்தா உள்ளுக்குற ஒரு டாலர் ஒன்று இருக்குது, டாலர் நோட்டு ஒன்று இருக்குது, வெளிநாட்டு பணம் அது ஒன்று இருக்குது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு யாரையுமே வெளிநாட்டில் பழக்கம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற பணத்தில் கர்த்தருக்கு ஒரு நாள் காணிக்க கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணி எழுதி வச்சேன். எதேர்ச்சியாக என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்து மிஷினுக்காக ஒரு விஷயத்துக்காக பேச வந்தார். நான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு அங்கங்கே ஓடிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவர் கிளம்பும் போது என் கையில் டிப்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. எனக்கு யாருமே கொடுத்ததில்லை, நான் இந்த மாதிரி எதிர்பார்த்ததும் இல்லை. அவர் கொடுக்கும்போது நான் வந்து அதை வாங்கவே கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் எங்கள் ஓனர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்தது இந்திய நாட்டு பணம் இல்லை, வெளிநாட்டு பணம். அந்த பணத்தை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பாருங்க, அந்த சின்ன ஜெப குறிப்பு, அந்த சின்ன ஆசையை ஆண்டவர் வந்து முழு இருதயத்தோட கேட்டா கர்த்தர் அதை செய்கிறதற்கு நல்லவரா இருந்தார்ல. கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இந்த 100 டேஸும் நீங்க உண்மையா ஜெபம் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற ஜெப குறிப்பிற்கு கர்த்தர் பதில் தருவார். நீங்கள் ஜெபிக்கும் போது ஒண்ணுமே இருக்காது, காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள். ஆனா இந்த ஜெபம் முடியும் போது உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படுகிறதை உங்க கண்கள் காணும். தேவரீர் அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற அத்தனை ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவார். ஆமென். அந்த ஜெபத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம கேட்கிற ஜெப குறிப்பு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் வந்து என்னத்தையாவது ஒன்று போட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, போட்டு வச்சிருவோம். இந்த பாருங்க, சில கவர்மெண்ட்ல வந்து இந்த வீடெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கும், இல்லை ஏற்கனவே அவங்க அதுக்கு எலிஜிபிளே இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா எதுக்கும் போட்டு வைப்போமே ஒரு அப்ளிகேஷன், இந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய் காரை 1 லட்சம் ரூபாய்க்கு தருகிறார்கள் அப்படின்னு போட்டா எதுக்கும் போட்டு வச்சிருவோமே. அது வருதோ வரலையோ, காசா பணமா 50 ரூபா தானே, போனா போட்டு விடுவோம். அப்போ ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, இந்த மாதிரி ஆண்டவரிடத்துல வந்து அப்ளிகேஷனை வந்து போட்டு வைக்கிறதுக்கு அவர் ஒன்றும் குப்பை தொட்டியை வச்சுக்கல. புரியுதா எல்லாருமே? சிலருக்கு வந்து அது அவங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ, அது அவங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ, அது உடனே என்ன பண்ணிடுறது அப்படின்னா, தேவைக்காக இல்லைன்னா அவருடைய சித்தத்திற்காக இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா எனக்கு நான் அதை செஞ்சிட முடியுமா, அதுல ஆண்டவர் மகிமைப்படுவாரா, இது கர்த்தர் சித்தமா, எதையுமே பண்ணாம அப்படி கேட்டக்கூடாது. நீங்க கேட்கறது எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஞானமாய் வேதம் சொல்லுகிறது, நம்ம ஜெபிக்கும் போது கூட அந்த ஜெபத்துல வந்து இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. எலியா என்கிறவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அவர் எப்படி ஜெபம் பண்ணாராமா? கேட்கல. இந்த கருத்தாய் ஜெபிக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜெபத்துல நான் கேட்கறத ஆண்டவருக்கு சித்தமா, பிரியமா, இதெல்லாம் கருத்தாய் ஜெபிக்கிறதுன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்போ நீங்க வந்து நம்பர் 1, முதலாவதாக இந்த 100 டேஸ்ல உங்களுக்கான பர்சனல் ஜெப குறிப்பை நீங்க எழுதணும். ஸோ இன்னைக்கு 1 டே, இந்த ஃபர்ஸ்ட் டேவில் நீங்க அதை செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. அகை ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண உடனே அதுக்குன்னு ஒரு டைரி ஒன்று வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஒரு நோட்டை வச்சு எழுதுங்க. உங்க பிள்ளைய குறித்து எழுதுங்க, உங்களை குறித்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் சொல்றார், நீ இந்த ராஜ்யத்தினுடைய பாதியை கேட்டாலும் அவருக்கு சித்தமா இருந்தா எனக்கு தருவதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ இரண்டாவதாக நம்ம வந்து இந்த ஜெபத்தில் வந்து நான் அப்படிதான் யோசிக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் எதுல மாறணும் ஆண்டவரே,
எனக்கு கிடைக்கிறதெல்லாம் அடுத்தது இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் அடுத்தது இருக்கட்டும். நீங்க முதல்ல மாறுங்க. நீங்க மாறாம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வர முடியாது. வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் அவர் துருத்தியில ஆசீர்வாதத்தை ஊற்றும் போது அந்த துருத்தி கிளீனா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க உங்களை சுத்தப்படுத்த உங்களுடைய அசுத்தங்கள் எல்லாம் வெளியே போக போக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல வரும். ஆனா நம்ம சரியாகாம என்னதான் நம்ம கேட்டாலும் நம்ம குணம் மாறவே இல்லை, நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகவே இல்லை, நம்ம எதையும் விட்டு கொடுக்கவே இல்லை. அப்ப ஆண்டவர் எப்படி செய்வாரு? எப்படி செய்ய முடியும்? கண்டிப்பாக செய்ய முடியாது. நான் நம்புறேன், இன்றைக்கு நீங்க அந்த பிரச்சனையை விடுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த பிரச்சனையை விடுகிற அடுத்த நாளையில கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? என்ன கொடுத்தாரு? இன்றைக்கு நீங்கள் உங்களை சொல்லுங்க, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார். அப்போ உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையின் இடத்துல ஆசீர்வாதம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? விடுதலை எப்ப ஆரம்பிக்குது தெரியுமா? எப்ப நீங்க மாறுறீங்களோ, எப்ப நீங்க சரியாயிருங்களோ அப்பதான் என்ன நடக்கும்னா அற்புதம் நடக்கும். ஒருவேளை நம்ம சரியாக மாட்டேனா அப்படின்ற எண்ணம் வேண்டாம். என்னை சரி பண்ணுகிற தேவனை நோக்கி நான் கேட்கவாவது செய்யணும்ல. அடுத்த படி போகணும்னு விருப்பப்படுறவங்க நீங்க சில நேரம் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நம்ம சரியாகாம நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும் நமக்கு நிலைக்காது, நல்லா இருக்காது. நீங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ ஓட்டவே தெரியாத ஒருத்தரிடத்துல டூ வீலர் கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க? ஆக்சிடென்ட் தானே ஆகும். அப்போ பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய விலையேற பெற்ற முத்துகளை பன்றிகளுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதாமா? போடக்கூடாதுன்னு பைபிள்ல எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர் அவர் எப்படி செய்வாருங்க? அதனால நம்பர் 2, ரெண்டாவது ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவே என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, நான் எதுல மாறணும்னு எனக்கு சொல்லுங்க, எனக்கு உணர்த்துங்க, நான் எதை விடணும்னு உணர்த்துங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட ரொம்ப அழகாய் பேசுவார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பைபிள் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த மாதிரி காலையில் ஜெபத்தில் கேட்குறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் சொன்னார். ஒரு 2-3 பேர் எனக்கு ஞாபகம் வருது. அவங்கள சொல்கிறாரு, இவங்கள்ட்ட பேசுகிறத முதல்ல நிறுத்து. இவங்கள்ட்ட பேசுகிறத முதல்ல. உடனே நம்ம கேட்போம், இதெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா? இதெல்லாம் பேசுவார். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க? அதுவும் கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாது, என் கூட படிக்கிற பசங்க, பாய்ஸ் தான். அவங்க ஊழியத்திற்காக படித்தவங்க தான். ஆனால் ஆண்டவர் திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப பேசுகிற, இவள்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கோ அப்படின்னு ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசுகிறாரு. இப்போ கூட அந்த டைரி இருக்குது பாருங்களேன், 2002 வருஷம் அந்த டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு 3 பேருடைய பேரை எழுதி, இவர்களிடம் அதிகமாய் பேச வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ எனக்கு அந்த டைரி எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. ஐயோ, அவங்க பகையாளியும் இல்லை, நமக்கு துரோகிகளும் இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னமோ எதிர்பார்க்கிறார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது எப்படி? ஆண்டவர் யாரிடம் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடம் அதிகம் கேட்கப்படுகிறது. அதனால நம்ம இடத்துல, உங்க இடத்துல ஆண்டவர் என்ன குவாலிட்டியை எதிர்பார்க்கிறாருன்னு நமக்கு தெரியாது. சுத்தி இருக்கிற நீ என்ன பெரிய பரிசுத்தவாட்டியா, இதெல்லாம் இப்படி பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு நம்முடைய கணவனாருக்கு தெரியாது, நம்முடைய வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு பெரிய குவாலிட்டியை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. அன்னைக்கு இருக்கிற பொறுத்த அளவில் ராஜாக்கள் நிறைய திருமணம் பண்றத அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லாம போச்சு. ஆனா தாவீது தப்பு பண்ணும்போது ஆண்டவர் கேட்டாரா? எல்லாரும் பண்ணலாம்டா, ஆனா நீ எப்படி பண்ணலாம்? உன்னை நான் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன்,
சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவார்னா, இந்த பத்சேபாள் என்ற அந்த ஒரு விஷயத்தை தவிர அவன் எனக்கு ரொம்ப நீதிமானா வாழ்ந்தான்னு ஆண்டவர் சொல்லுவார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களத்துல ரொம்ப எதிர்பார்க்கிறார், ரொம்ப எதிர்பார்க்கிறார். அதனால இந்த 100 daysல இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். என்னை சரி பண்ணுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, நான் என்ன விடணும்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க சொல்றத நான் அப்படியே தூக்கி போடுறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே கிருபை. உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லுவோம், உம்மை போல் என்னை மாற்றிடும். சத்தமா கைய மேல உயர்த்தி, உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லு எல்லாரும், உம்மை போல் என்னை மாற்று. கையை உயர்த்தி அவர் கரத்துல கொடுங்க பார்க்கலாம். இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாத்திரமா, ஹோலியான ஒரு வாழ்க்கை, எல்லா அசுத்தங்களையும் எல்லா கசடுகளையும் முழுக்க முழுக்க கழுவி என்னை சுத்திகரிச்சு ஆண்டவரே என்னை பியூரிஃபுல்லா மாற்றி உமக்கு உகந்த ஒரு பாத்திரமா என்னை மாற்றுறதற்கு இன்றைக்கு இந்த ஆயத்த ஜெபத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன அப்படி மாற்றுங்கப்பா. எனக்கு நீங்க எதையும் தராட்டி கூட நான் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு தெரியும் நான் சரியாயிட்டேன்னா எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தெரியும். நான் மாறினேன்னா எல்லாம் மாறும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இருக்கிற அசுத்தம் பக்கத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனா நான் எவ்வளவு மோசமானவன், நான் எவ்வளவு கேவலமானவன், நான் எவ்வளவு கேவலமான காரியத்தை செஞ்சேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே. என்ன பார்த்தா எனக்கே அருவருப்பா இருக்குப்பா. என்ன பார்த்தா எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு, ஃபீல் பண்றப்பா. நானா நானா நீ இவ்வளவு மோசமாப்பா, நீ இவ்வளவு மோசமாப்பா. ஆனா எல்லாருடைய கண்ணுக்கும் என்னை மறைச்சு, என் தப்ப மறைச்சு, என் குற்றத்தை மறைச்சு, என் நீதியை மட்டும் வெளியே காமிக்கிற உங்களை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை சாமி. என்னிடத்துல ஏதாவது தப்பு இருக்கா, தப்ப கண்டுபிடிச்சா 10-20 பேருக்கு முன்னாடி எப்படியாவது பிரகடனப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல ஐயா தேவனே, நீங்க மட்டும் என்னை எப்படியாவது மறைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே. நான் ரொம்ப கேவலமானவன், நான் ரொம்ப அசுத்தமானவன். ஏசாயா அவனுடைய நாவை தொடும்போது அவன் சொன்னது மாதிரி அப்படிதான் சொல்றேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். நான் இப்படி எல்லாம் பேசுவேன் நான் நிறைய பேருக்கு தெரியாது. நான் இப்படி எல்லாம் செய்வேன் நான் நிறைய பேருக்கு தெரியாது. கேள்விப்பட்டா கூட ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஆண்டவரே. அவ்வளவு கேவலமான வாழ்க்கைப்பா. ஆனா இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள என்ன உமக்கேற்ற ஜீவ பலியாய் உங்க வெள்ளை போலத்தால என்ன சுத்திகரிங்க, என்ன சுத்திகரிங்க. உங்க பரம ராஜாவுக்கு முன்னாடி நான் நிக்கிறதற்கு ஆண்டவரே 6 மாதம் அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் போனது போல இந்த 100 நாளைக்குள்ள எனக்குள்ள அந்த ப்ராசஸ் செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லுவோம் சத்தமாய், உம்மை. ஹalleluya.
என்னை கழுவும், சுத்தமாவேன். சொல்லுவோம். சுத்திகரியும், தூய்மையாவே என்னை கழுவும், சுத்திகரியும், தூய்மையாவே உம்மை போ என்னை மாற்றிடும், உம்மை போ என்னை மாற்றி. இந்த 100 நாளைக்குள்ள என் தேவனுக்கு ஏற்ற ஒரு கற்புள்ள கன்னிகையாய், உகந்த பாத்திரமாய், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய், இழந்த அனைத்து பரிசுத்தத்தையும் எனக்கு திரும்ப தந்து என்னை மறுபடியும் நீர் அழகு பார்க்க போகிறதற்காய், அழகு பார்க்க போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ பர்சனலா இந்த 100 டேஸுக்குள்ள நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன். சரி, இந்த மாதிரி ஒரு கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த 100 டேஸ்ல எனக்கு அப்படி தோணுது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன குறிச்சு, என்னுடைய குடும்பத்தை குறிச்சு என்னென்ன விஷன் எல்லாம் வச்சிருக்கிறாரோ இந்த 100 டேஸ்ல ஆண்டவர் எனக்கு சொல்ல போறாரு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த தரிசனத்தை இந்த 100 டேஸ்ல சுமக்க போறேன். அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த ஜெபம் இப்படி கண்டினியூவா நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் எதை நமக்கு சொல்லி தருவார்னா, எதிர்காலத்தினுடைய விஷன், எதிர்காலத்துல நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அடுத்து கர்த்தர் நமக்கு எப்படி நடத்த போறாரு. அது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். சொல்லுகிறத பார்த்தா நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. அது நடக்குமா நடக்காதான்ற ஒரு பெரிய சந்தேகம் உண்டாகும். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவருடைய வார்த்தைய, அந்த தரிசனத்தை 100க்கு 100 நம்ம நம்பும் போது அந்த காரியம் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நடக்க போகிறது. அதனால நம்ம என்ன எதிர்பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, என்ன ஜெபம் பண்ண போறோம்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, எனக்கான வார்த்தை, என்னுடைய எதிர்காலத்தை குறிச்ச வார்த்தை, என்னுடைய தரிசனத்தை இந்த 100 டேஸ்ல நீங்க எனக்கு சொல்லணும் ஆண்டவரே, சொல்லணும் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவர் அந்த தரிசனத்தை உங்களுக்கு தரப்போகிறார். இந்த 100 டேஸ்ல உங்களை எங்க கொண்டு வைப்பார், நீ உங்களை கொண்டு என்ன செய்ய போறாரு, நீங்க எவ்வளவு உயரத்துல நீங்க போறீங்க, உங்களுடைய வருகை தாமதிக்கு முன்பாக உங்களுடைய காலம் என்ன, எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஜோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கு என்ன காமிக்கிறார் அப்படின்னா, எப்பா உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போறேன்னா, உன் குடும்பத்தையே நான் காப்பாற்ற போறேன், உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு நீ தான் தலைவனா மாற போற. அந்த சின்ன வயசுல ஒரு விஷன் ஆண்டவர் கொடுத்துட்டாரு பாருங்களேன். அந்த ஒரு விஷன் எல்லா இடத்திலிருந்தும் அவனை தப்புவித்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினது. அதனால அதுக்காக எல்லாருமே இப்ப ஜெபம் பண்ணணும், அதற்காக ஆயத்தமாக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு விசை விளம்பினார், நான் 2 விசை கேட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா எழுதணும். இந்த 21 நாள், இந்த 100 நாள் ஜெபத்துல நீங்க தனியா இதுக்குன்னே ஒரு நோட்டு வச்சிருங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய போறாரு. ஆண்டவர் சும்மா நம்மளை தெரிந்து கொள்ள மாட்டார், தெரிந்து கொள்ள மாட்டார். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, அதான் நான் நினைப்பேன், 10 காசுக்கு உண்டாக்கப்படுகிற ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரையே உண்டாக்குறவன் ஒரு பர்பஸுக்காக உருவாக்குவாரே. ஆனால் நம்ம அவருடைய சாயலின்படி படைத்திருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை கொண்டு கர்த்தர் எப்படி, கர்த்தர் நம்மளை வெறுமையா படைச்சிருப்பாரு, எப்படி பிரயோஜனமற்றவர்களா படைச்சிருப்பாரு. நான் நம்புறேன், கண்டிப்பா நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமானவைகளாயிருக்கும், பெரியவைகளாயிருக்கும். உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் ரொம்ப பெருசா பிளான் பண்றாரு, கர்த்தர் ரொம்ப பெருசா திட்டம் போடுறாரு. அது தெரியாது. ஆனா இதெல்லாத்துக்கும் நான் தகுதியா, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்க சொல்ற வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்னா, என்னுடைய விஷன் என்ன,
அப்படியே ஆராதனை டைம்ல ஆண்டவர் பேசுவார். உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, இயேசுவே இது எனக்கான வார்த்தை தான், இது எனக்கான வார்த்தை தான், இதை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். அப்போ இந்த 100 டேஸ்ல உங்களுடைய தரிசனத்தை நீங்க கண்டுபிடிச்சிடணும். அது இருந்தாதான் உங்களால என்ன பண்ணணும்னா முன்னாடி மூவ் ஆக முடியும். அதை நீங்க டார்கெட் வச்சாதான் நீங்க அதற்கு நேராக ஓட முடியும். தரிசனம் இல்லாத ஒரு பர்சனால எதையுமே பண்ண முடியாது, எதையுமே பண்ண முடியாது. என்னன்னா ஸ்கூல்ல கூட நிறைய பேர் கேட்கும்போது உங்களுடைய ஆம்பிஷன் என்னன்னு கேட்குறாங்கல்ல, என்னத்தையோ ஒன்று சொல்லிட்டு இருக்க கூடாது, என்னத்தையோ ஒன்று நம்ம பதில் சொல்லக்கூடாது, இருக்கணும். ஆண்டவருடைய அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறார், என் சத்துருக்களை நான் தொடர்ந்து போய் நான் பிடிப்பேன், நான் பிடிப்பேன். அதுதான் அவனுடைய லெக்கு பாருங்க, நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி. நான் எனக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கிற உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். எவ்வளவு பெரிய விஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷன் பாருங்க. அப்போ இந்த விஷன் நமக்கு கிடைக்கணும். இந்த தரிசனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நீங்க சாதாரணமானவங்க, இன்னைக்கு நீங்க சம்பாதிக்க தெரியாதவங்க, இன்னைக்கு உங்க கையில ஒன்றும் இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னாரே ஆனால் அதற்கான சகலவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து கர்த்தர் தருவார். அப்போ இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த 100 டேஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, என் குடும்பத்தை கொண்டு என்ன செய்ய போறீங்க, எனக்குன்னு ஒரு விஷனை நீங்க காமிக்கணும். அதுல நான் அதுல தீவிரமா இருக்கணும், அதை நான் கட்டியா நான் பிடிச்சுக்கணும். என்ன வந்தாலும் அதுல இருந்து வலதுபுறமும் இடதுபுறமும் நான் சாயக்கூடாது. அந்த லக்க நோக்கி நான் ஓடணும். அந்த டார்கெட்டுக்கு நேரா என்னுடைய சிந்தையை வைக்கணும். அதுக்கு நேரா என்னுடைய காரியத்தை நகர்த்திட்டு போகணும். இப்படி எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்கன்னு கேளுங்க. இந்த பக்கம் வர்றதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க விஷனை நிறைவேற்ற 2 பக்கம் உள்ள பிரச்சனை சரியாயிட்டே வரும். நீங்க முன்னேற இதெல்லாம் சரியாயிட்டே வரும். எந்த நெகட்டிவும் வேண்டாம், எந்த நெகட்டிவ். நான் எல்லாம் எப்படி பாஸ்டர், எனக்கெல்லாம் வாழ்க்கையே நம்பிக்கை இல்லாம இருக்குது, நான் போய் எப்படி அந்த விஷனை கேட்கறது? நீங்க விஷனை கேளுங்க. விஷன் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மரண கண்ணிகள் கூட உங்களை விட்டு வெளியே போகும். மரணம் உங்களை தொட முடியாது. அந்த விஷன் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பலத்தின் மேல் பலன் தருவார். எத்தனை எதிரிகள் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, தாவீதை கொண்டு கர்த்தர் சொன்ன விஷனை நிறைவேற்ற வரைக்கும் ஒருத்தர் கூட அதை தொட முடியல. அந்த நாட்டினுடைய ராஜாவே அவனுக்கு விரோதமா போனதுக்கு அப்புறம் கூட அவனை ஒன்றும் செய்ய முடியல. என்ன காரணம்? என்னன்னா அவனுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, ஆண்டவர் தாவீதிற்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன், நீ அரசாட்சி பண்ணுவ, நீ சவுலுடைய இடத்தை உனக்கு நான் தந்த. அப்ப ஆண்டவர் கொடுத்த விஷன் வந்தா எவ்வளவு தடை வந்தாலும் அந்நிய நாட்டுக்கு போயே உயிரோட வர முடியுமானால் நான் நம்புறேன், நீங்க எந்த பிரச்சனைக்குள்ள போனாலும் உங்க தரிசனத்துல நீங்க உண்மையா இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். வேதத்துல அலங்கத்தை கட்டுறதற்கு தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. அலங்கத்தை கட்டும்போது எத்தனை பிரச்சனை. ஆனா அந்த அலங்கத்தினுடைய செய்தியை கேட்டோம்னா அவருக்குள்ள ஒரு விஷன் வருது, நான் கட்டுவேன், கர்த்தர் என்ன கொண்டு செய்துவாரு. எதுவுமே பாசிபிளா இல்லை, எல்லா பிரச்சனையும் வருது. மொட்டை கடிதாசி போடுறாங்க, ராஜாவுக்கு விரதமா நீ கலகம் பண்றேன்னு ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க, அவனை கொன்று போட வரவன்னு பயப்படுத்துறாங்க, என்னென்ன பண்றாங்க, எவ்வளவு பிரச்சனை. ஆனா அந்த தேவ மனுஷன் எனக்கு விஷன் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்துச்சு இல்ல. சின்ன வயசுலேயே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த விஷனை திரும்ப கொண்டு வாங்க. வாலிப வயசுல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த தரிசனத்தை கொண்டு வாங்க. இந்த 100 நாளைக்குள்ள அந்த தரிசனத்திற்கு கர்த்தர் உயிர் கொடுக்க போறாரு. அந்த விஷனுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்திற்கு உயிர் கொடுக்க போறாரு. உங்க தளர்வுகளை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்க சோம்பேறித்தனங்களை ஆண்டவர் மாற்ற போறாரு. உங்களுடைய இயலாமையை ஆண்டவர் மாற்ற போறாரு. ஆமென். உங்களுடைய சோர்வுகளை ஆண்டவர் எடுத்து போட போறாரு. எடுத்து போட்டு நான் உனக்கு சொன்னதை செய்யும் மழவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் 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 செய்ய போறாரு. கைகளை மேல உயர்த்தி இந்த 100 நாளைக்குள்ள நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ
என்னை கொண்டு நீர் என்ன செய்ய போகிறீரோ அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தணும். அந்த வார்த்தை எனக்கு நேரா கடந்து வரும்போது உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு சிலுக்கணும். நீங்க சொல்றத நான் பார்க்கணும் ஆண்டவரே, அதை உணரணும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எனக்கு நேரா வர வர என்னுடைய ஆவி, ஆத்துமா, ஊன், சத இது எல்லாம் ஒரு எழுப்புதல் அடைகிறத நான் பார்க்கணும். ரத்த நாளங்கள் எழுப்புதல் அடைகிறத பார்க்கணும். என் சரீரம் அப்படியே பலப்படுகிறத நான் பார்க்கணும். இயேசுவே, இந்த 100 நாளைக்குள்ள என் போஸ்டிங் நீங்க காமிக்க போறதற்காய் என்னை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்றத நீர் நிறைவேற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேளுங்க, கேளுங்க. எஸ், ப்ரே. என் பிள்ளைய எதுக்கு கொண்டு வந்தீங்க? எனக்கு எதுக்கு இந்த பொறுப்பை என் கையில தந்தீங்க? என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? அதை என்னோடு கூட நீர் பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனால பலவீனத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. பலவீனத்தை பார்க்கவே பார்க்க. தரிசனம், சரியான ஒரு தரிசனம் உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய விஷன், இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடம்பு சரியாகும். ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். நான்லாம் அவ்வளவு அப்படி அதுக்கு அதனால தான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன். எனக்குரிய ஊழியம் இதுதான் கண்டுபிடிச்சதுக்கு பிற்பாடு, கர்த்தர் இப்படிதான் என்ன டிராவல் பண்றாருன்னு கொண்டு போனதுக்கு பிற்பாடு எல்லாமே சரியாகிறது மாதிரி நான் பார்க்கிறேன். கோயம்புத்தூர்ல நான் வந்து பைபிள் காலேஜில் 2000ல வந்துட்டு 2000, 2001, 2003 3 வருஷம் இங்கே இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் இங்கே எல்லாம், அடுத்து திருப்பி 2005ல வரேன். 2005 என் கோயம்புத்தூருடைய கிளைமேட் எனக்கு ஒத்துக்காது. காலையில் 11 மணிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா துப்பிட்டே இருப்பேன் நான். பைபிள் கால் ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படி திட்டுவாங்க. ஏன்னா அவ்வளவு இருமல் வரும், அவ்வளவு சளி. இந்த கிளைமேட் எனக்கு ஒத்துக்காது. நான் வந்து அப்போ பைபிள் காலேஜில் படிக்கும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, எங்க ஊழியத்துக்குனாலும் போவேன், ஆனா எங்க போக முடியாது கோயம்புத்தூர். ஏன்னா எனக்கு கிளைமேட் ஒத்துக்கவே இல்லை. கோயம்புத்தூர் பிடிக்கும், ஆனா கிளைமேட் ஒத்துக்கல. அந்த பனி வந்து எனக்கு ஒத்துக்காது. ஆனா அந்த விஷன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சே எவ்வளோ நல்லவர் ஆண்டவர். என்னுடைய அந்த பலவீனம் குறைஞ்சிருச்சு. அந்த விஷன் இப்ப மேல இருக்கிறத நான் உணர்றேன். அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். அந்த தரிசனம் வந்ததுக்கு பிறகு எல்லாமே சரியாகும். அந்த தரிசனத்துக்கு நேராக ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த தரிசனத்தில் நீங்க நிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப லெகுவா இருக்கும். அதனால இந்த 100 நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் விடாப்பிடி எனக்குன்னு நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க? எனக்குன்னு நீங்க என்ன வச்சிருக்க? நான் என்ன பண்ணணும்? அதற்கு தடையா இருக்கிற சாபங்கள் எல்லாம் உடையணும். அது முன்னோருடைய சாபம் எதுவா இருந்தாலும், அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு 40 வயசுல தான் குழந்தை கிடைச்சிச்சு, இவங்களுக்கு இந்த வயசுல தான் திருமணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு இந்த வயசுல, இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா 12 மணி நேரத்துக்குள்ள அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கணுக்கால அளவு அல்ல, முழங்கால அளவு அல்ல, நீந்தி மூழ்கத்தக்கதாக உங்க வாழ்க்கையினுடைய பெஸ்ட்டை நீங்க செய்யணும். உங்க வாழ்க்கையினுடைய பெஸ்ட்டை நீங்க செய்யணும். இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெஸ்ட்டை நீங்க செய்ய வேண்டாம். உங்களால இவ்வளவுதான் செய்ய முடியுமா? கேட்டு பாருங்க. உங்களால இவ்வளவுதான் செய்ய முடியுமா? 2 பிள்ளைகளை பார்த்துட்டு வீடை கூட்டிட்டு இருந்தா அது போதுமா? ஹலோ, சிலருக்கு அதுவும் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஐயோ இதுவே நமக்கு ரொம்ப பாரமையா, இதே முடிக்கலையா? என் வாழ்க்கையிலே பெஸ்ட்டை நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன். எனக்கு என்ன பின்னணி இல்லைனாலும் இந்த சூழ்நிலையில இவ்வளவு மோசமான வளர்ப்புல வளர்க்கப்பட்டு இவ்வளவு ஞான குறைவா இருந்த ஒரு பர்சன் இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னு என்ன பார்த்து கேட்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால உங்க வாழ்க்கையில இருக்கிற தி பெஸ்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணும், நீங்க செய்யணும். உங்களுடைய அந்த டைமிங் இருக்கு பாருங்க, உங்களுடைய வளர்ச்சி இருக்கு பாருங்க, யாருமே தொடவே முடியாது. இந்த சூழ்நிலையில இதை செய்ய முடியாதுன்ற அளவிற்கு
நீங்க செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட தேங்கி நிக்கிற தண்ணீரை மாதிரி மாறக்கூடாது. வளர்ச்சி அப்படின்னு சொல்றத நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான், வளர்ச்சி நின்றும். நீங்க ஆசைப்படலைன்னா வளர்ச்சி நின்றும். நீங்க ஜெபம் பண்ணலைன்னா வளர்ச்சி நின்றும். நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னா வளர்ச்சி நின்றும். வளர்ச்சி உங்களை சார்ந்துதான் இருக்குது. நீங்க எது வரைக்கும் வளர்ந்துட்டே இருப்பீங்கன்னா, உங்களுக்கு தரிசனம் இருக்கிற வரைக்கும் வளர்ந்துட்டே இருப்பீங்க. நீங்க உற்சாகமா இருக்கிற வரைக்கும் வளர்ந்துட்டே இருப்பீங்க. உங்க மனசுல அந்த விஷன் ஓடுற வரைக்கும் உங்க வளர்ச்சியை ஒருத்தரும் தடுக்க முடியாது. உங்க வளர்ச்சியை பிசாசு தடுக்க முடியாது, மனுஷன் தடுக்க முடியாது. உங்க வளர்ச்சியை நீங்க மட்டும்தான் தடுக்க முடியும். வேற யாரும் தடுக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த வளர்ச்சியை நீங்களே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இப்ப பாருங்களேன், குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. நிறைய பேர் அப்படிதான், அப்படியே உள்ளே சுத்திட்டே இருக்கிறோம். வயசு 60 தாண்டிருச்சு, 70 தாண்டிருச்சு. இனி அவ்வளவுதான், வருங்காலத்துல அப்படியே போலாமா ஆண்டவரே, எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஜபிக்கிற அளவுக்கு வந்துருக்கிறோம். அப்படி நான் குற்றப்படுத்தல. ஆனா என்னன்னா, அந்த விஷன் வேணும். பாடம் அல்ல, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. உலகத்துல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வளர்ந்தவங்க சும்மா இருக்காங்களா? சொல்லுங்க. சும்மா. நான் அடிக்கடி நினைப்பேன், இந்தியாவிலே பெரிய பணக்காரர் அம்பானி. ஸோ அம்பானிக்கு அம்பானி இப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த சொத்தை 4 தலைமுறையில் உள்ளவங்க ஒரு நாள் 80 லட்சம் ரூபாய் பக்கத்தில் செலவு பண்ணா கூட 4 தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்காங்க. வேலையே செய்யாம டெய்லி 80 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா 4 தலைமுறை செலவு பண்ணா கூட அந்த பணத்தை தீர்க்க முடியாதம்மா, அவ்வளோ வசதி இருக்காங்க. உங்களுக்கா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஹலோ, நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நமக்கு நிறைய பேருடைய விஷன் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ரூம், மாசமான ஒரு 20,000 ரூபாய் பென்ஷன், இந்த மாதிரி ஒண்ணுல சேர்த்து விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு அக்கடான உட்கார்ந்து கஞ்சி கூழ ஏதோ ஒன்று கிடைக்கிறத குடிச்சிட்டு உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி உட்காருவேன். இப்படி இருந்தா எப்படி இந்த தரிசனம்? எப்படி இந்த தரிசனம்? இல்ல, இந்த 100 நாளைக்குள்ள நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் எதை காமிக்க போறாருன்னா, உங்க லைஃபை குறிச்ச ஒரு ப்ளூ பிரிண்டை கர்த்தர் உங்களுக்கு காமிக்க போறாரு. உங்க பிள்ளைய குறிச்ச ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் காமிக்க போறாரு. அந்த பிரிண்டை காமிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் வரும், அதை குறிச்சு கவலையே பட வேண்டாம். அது நிறைவேறுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை என்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா ஒரு கிருபை 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 கிருபப்பா, கிருபப்பா. என் பிள்ளை தரிசனம் இல்லாம இருக்குப்பா, என் பொண்ணு தரிசனம் இல்லாம இருக்குப்பா. ஆனா நான் நம்புறேன், இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள என் பிள்ளைக்கு ஒரு தரிசனம் வரணும், என் மகளுக்கு ஒரு தரிசனம் வரணும், என் குடும்பத்துல என் கணவனாருக்கு ஒரு தரிசனம் வரணும், என் மனைவிக்கு ஒரு தரிசனம் வரணும். இயேசுவே கேளுங்க, அப்பா பார்த்து எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த தரிசனத்தால என்ன நிரப்புங்கப்பா. என் கூட நீங்க பேசணும் ஆண்டவரே. நான் இப்படி இருந்துட கூடாது, நான் இப்படி இருந்துட கூடாது, நான் இப்படி கிடையில கிடந்துட கூடாது. எனக்கு உள்ளதை வச்சுட்டு ஐயோ என்ன ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு நான் அதுல நான் அதே இடத்துல சுத்திட்டு இருக்க கூடாது ஆண்டவரே. எனக்கு அடுத்த படி போகிறதுக்குரிய கிருபையை தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொன்னாங்க.